கீழடி விவகாரத்தில் அரசியல் செய்வது யார்? கீழடி தமிழர் நாகரிகத்தின் தாய்மடின்னு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க நிலையில தமிழ்நாடு அரசு கொடுத்த கீழடி ஆய்வு முடிவுகளை மத்திய அரசு அங்கீகரிக்கலன்னும் போதிய ஆய்வு முடிவுகள் கிடைச்சதுக்கு அப்புறமும் அங்கீகரிக்காம மத்திய அரசு மறுத்து வருது. கீழடி மற்றும் தமிழ் மொழியின் தொன்மையை அங்கீகரிக்க மத்திய அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனா அகழாய்வு அங்கீகரிக்க அறிவியல் ரீதியிலான போதிய தரவுகள் இல்லைன்னு மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பேசியிருக்கிறது சர்ச்சையை எழுப்பியிருக்கு. கீழடி விவகாரத்தில் மத்திய அரசு மீது தமிழ்நாடு வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன? கீழடி விவகாரத்தில் அரசியல் செய்வது யார்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1950 தொடங்கி தொடர்ந்து 2000 வரைக்கும் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பா கீழடியில 1974 கண்டறியப்பட்ட சிறு குவளை, நாணயம், கருப்பு மணிகள் மற்றும் மண்டை ஓடு ஆகியவற்றை அடிப்படையா வச்சு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கண்டறியப்பட்டுச்சு. அதுக்கடுத்து இந்திய தொல்லியல் துறையின் பெங்களூரு அகழாய்வு பிரிவு தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமையில 47 லட்சம் ரூபாய் மதிப்பில் கடந்த 2014-15 ஆண்டு முதல் கட்ட அகழாய்வும் 53 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2015-16 இரண்டாம் கட்ட அகழாய்வும் நடத்தப்பட்டுச்சு. இந்த 2 கட்ட ஆய்வுகளையும் 5765 பொருட்கள் கண்டறியப்பட்டுச்சு. இது தொடர்பான ஆய்வறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் மத்திய அரசு கிட்ட சமர்ப்பித்த போது அவரை பணிமாற்றம் செஞ்சு தொல்லியல் ஆய்வாளர் ஸ்ரீராமன் தலைமையில 2016-17 ஆண்டு 3ஆம் கட்ட அகழாய்வு நடத்தப்பட்டுச்சு. மத்திய அரசு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புல 3 கட்டங்களோடு நிறுத்தின அகழாய்வை 2017 இருந்து இப்ப வரைக்கும் 9.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 10 கட்டங்களா அகழாய்வுகளை மேற்கொண்டு வராங்க தமிழ்நாடு அரசு. கீழடி பெருமையை உலகளவில் காட்சிப்படுத்தும் விதமா கீழடியில கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை 2 ஏக்கர் நிலப்பரப்புல 31,000 சதுரடி பரப்பளவுல 18 கோடியே 43 லட்சம் ரூபாய் செலவுல கீழடி அருங்காட்சியகத்தை தமிழ்நாடு அரசு திறந்தும் வச்சிருக்காங்க. கூடவே வரும் நிதியாண்டுல கூடுதல் தொகையும் ஒதுக்கப்பட திட்டமிடப்பட்டிருக்கு. அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் முடிவுகளும் வந்ததுக்கு பிறகே அங்கீகரிக்க முடியும்னு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பேசியது கீழடி விவகாரம் குறித்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்திச்சு. கூடவே கீழடி அகழாய்வு குறித்து பேசப்படும் அறிக்கைகள் அறிவியல் பூர்வமா இல்லைன்னும் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களுக்கு அங்கீகாரம் வழங்குறதுக்கு முன்னாடி பல ஆய்வுகள் செய்ய வேண்டியிருக்குன்னு பேசியிருக்காரு. இதுக்கு தமிழக அரசியல்வாதிகள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டனம் தெரிவிச்சிட்டும் வராங்க. இந்த நிலையில அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்டா உங்களோட சேர்த்து நாங்களும் பெருமை கொள்வோம்னும் எங்களுக்கு இன்னும் அறிவியல் பூர்வமான வலுவான ஆதாரங்கள் தேவைப்படுதுன்னு மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டு இருக்கிறது மீண்டும் சர்ச்சையை எழுப்பியிருக்கு. இதுக்கு பதிலளிக்கிற விதமா பேசியிருக்கிற அமைச்சர் தங்கம் தென்னரசு கீழடி அகழாய்வு முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாம இருப்பதற்கு மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்றை முன்வைக்கிறாங்கன்னும் தமிழர்களோட வரலாற்றை நிராகரிக்கிறது பொதுவான ஒன்னா இருக்குன்னு காட்டமா விமர்சிச்சு இருக்காரு. கூடவே தமிழர்கள் 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள், தொழில்நுட்பம் கொண்டவர்கள், மூத்த நாகரிகம் படைத்த முதுமக்கள்னு உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் ஒரே நாட்டில் இருக்கிற மத்திய அரசு ஒத்துக்கிறதுக்கு தயக்கம் ஏன்னு கேள்வியையும் முன் வச்சிருக்காரு. வரலாறும் அது சொல்ற உண்மையும் உங்களோட மலிவான அரசியலுக்காக காத்திருக்காதுன்னும் அதெல்லாம் மக்களுக்கானது, அது மக்கள் கிட்ட போய் சேரும்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. கீழடி ஆய்வுகள்ல அறிவியல் பூர்வமான தரவுகள் வேணும்னு சொல்ற மத்திய அரசு அறிவியல் பூர்வமா தான் ஆய்வு செய்தா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. வரலாறுலேயே இல்லாத சரஸ்வதி நாகரிகத்துக்கு ஆராய்ச்சி செய்ய பல கோடிகள் நிதியை மத்திய அரசு ஒதுக்குது. ஆனா தமிழ்னு பேசுற பிரதமர் கீழடி ஆய்வறிக்கையை இப்ப வரைக்கும் அங்கீகரிக்காதது ஏன்னு திமுக எம்பி ஆர் ராசா கேள்வி எழுப்பியிருக்காரு. கூடவே பெரிதும் மக்களால பேசப்படாத சமஸ்கிருதத்தை வளர்த்தெடுக்க மத்திய அரசு முயற்சி செய்யுதுன்னு விமர்சிச்சிருக்காரு. கடந்த 2014 முதல் 2023 வரைக்குமான காலகட்டத்தில் சமஸ்கிருதத்துக்காக 2345 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதும், அதே காலத்துல தமிழ் மொழிக்காக வெறும் 167 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாவும் தரவுகள் தெரிவிக்குது. கீழடி நாகரிகம் பழமையானவை மட்டுமில்லாம தமிழர்களோட அடையாளமாவும் உணர்வாவும் பார்க்கப்பட வேண்டியதா இருக்க நிலையில
கீழடி நாகரிகத்தை அங்கீகரிக்கிறது இந்தியாவோட நாகரிகத்தை, வரலாற தெற்கிலிருந்து எழுதுவதற்கான தொடக்க புள்ளியா அமையும்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றதோட ஆழத்தை மத்திய அரசு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் தமிழர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு.